வெல்கம் டு ஆண்டர்கான். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினர்களாக முக்கியமான 2 பேர் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அசோசியேஷன்ல இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல இருந்து ஓய்வு பெற்ற ஹாவில்தார் திரு ஜெயபால் மற்றும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்து ஓய்வு பெற்ற ஹாவில்தார் விஜயகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு தான் பேச இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியா முழுக்க எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லையில் ராணுவ வீரர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. டிமானிட்டைசேஷன்ல எங்களை பூரா கொண்டு போய் உங்களுடைய ஃபேமிலிஸையுமே கூட இதுலதான் நிப்பாட்டி விட்டாங்க. ஏடிஎம் வாசல்ல அவங்கள்ட்ட போய் எல்லையில ராணுவ வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. சமீபத்துலதான் எனக்கு தெரிய வந்தது, எல்லையில ராணுவ வீரர்களே கிடையாது. எல்லையில இருக்கிறவங்க துணை ராணுவ படை வீரர்கள், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன்னு தனியா இருக்கு. அவங்க ஆர்மி கிடையாது, அவங்க ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ன்னு தனி கேட்டகரியில வர்றாங்க அப்படின்ற தகவல்லாம் சமீபத்துல தான் தெரியுது. இப்போ ஆர்மி வெர்சஸ் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் பணிகள் என்னென்ன, அதை சொல்லுங்க சார். சார், நம்ம இந்தியாவில் ஆர்மி, தரைப்படை, விமானப்படை, இது நேவி, இந்த 3 தான் ஆர்மின்னு சொல்றது. சரி. இதுல நம்ம இன்டர்நேஷனல் பார்டர்ல உள்ள இருக்கிறது எல்லாம் பாக்குறது ஆர்மியினுடைய தரைப்படை. ஓகே. அவங்களுடைய வேலைகள், அவங்க எப்ப இந்த வேலையை பார்க்காங்க, பார்டர்ல போவாங்க, சட்டைக்கு போவாங்கன்னா எமர்ஜென்சி வரும்போது மட்டும்தான். பாக்கி நம்ம இந்தியாவினுடைய இன்டர்நேஷனல் பார்டரு 15,106 கிலோமீட்டர். இதுல 13,953 கிலோமீட்டர் இந்த துணை ராணுவ படை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் 1,151 கிலோமீட்டர் தான் ஆர்மி பார்டரை பாக்குறாங்க. அது எந்த இடத்துல வருது? அந்த அந்த ஆப்கானிஸ்தான் அந்த லேட் பார்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல. அதுலயும் பிஎஸ்எஃப் காரனுக்கு பின்னாடிதான் அவங்க இருக்காங்க. முன்னாடி இருக்கிறது, டெய்லி இருக்கிறது அவங்க தான். ஃப்ரண்ட்ல நிக்கிறது பிஎஸ்எஃப், பின்னாடி கேம்ப்ல ஆர்மி. ஆமா, ஆர்மி. அது இந்த 1,155 கிலோமீட்டருக்கு தான், அது ஒண்ணுக்கு தான். அது பாக்கி இருக்கிற இந்த இந்தியாவினுடைய 13,955 கிலோமீட்டர் அன்றாடம் எல்லையை, இந்த நாட்டை பாதுகாப்பது இந்த துணை ராணுவ படை. இதுல ஒரு 4 பிரிவு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிஎஸ்எஃப், அதிக ஏரியா. நம்ம பாகிஸ்தான்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதிகமா பிஎஸ்எஃப் தான் எல்லை பாதுகாப்பு படையில இருக்கிறது, ரொம்ப ரொம்ப ஏரியாவில். நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஒரு வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் பிஎஸ்எஃப் பத்தி அவர்கிட்ட கேக்குறேன். சிஏஎஸ்எஃப்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஆமாங்க. இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி. ஆமாங்க ஐயா. அவங்க வேலை இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கிறது மட்டும்தானா? இண்டஸ்ட்ரியல்னாக்கா இதுல பாருங்களேன், வெறும் நீங்க இண்டஸ்ட்ரியல்னு முடிச்சுட்டீங்க, தொழிற்சாலை அப்படின்னு. நம்ம இந்தியாவினுடைய உள்நாட்டினுடைய பொருளாதாரம் இண்டஸ்ட்ரியல். கப்பல் துறைமுகம்லாம் எது? கடல் சார்ந்த ஏரியாவினுடைய பொருளாதாரம். விமான நிலையம்லாம் யாரு? விமான நிலையம் எல்லாமும் இந்த சிஐஎஸ்எஃப் தான். ஓகேவா? உச்ச நீதிமன்றத்துல யார் பாக்குறா? இன்னைக்கு இந்த சிஎஸ்எஃப் தான். உயர் நீதிமன்றம், எல்லா நம்ம நாட்டினுடைய உயர் நீதிமன்றமும் சிஎஸ்எஃப் தான். விண்வெளி ஆராய்ச்சி மையம் அனைத்தும் இந்த சிஎஸ்எஃப் தான் பாக்குறாங்க. அதை மட்டும் இல்ல, ஆட்டமிக் பவர் ப்ரொஜெக்டும் இவங்க தான் பாக்குறாங்க. இது இல்லாம கோல்ஃபீல்டு மைன்ஸ் முதற்கொண்டு இந்தியாவினுடைய அனைத்து பொருளாதாரம் நிறைந்த இடங்கள், முக்கியமான இடங்கள் எல்லாமே இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்புல தான் இருக்கு. ஓகே. இப்ப பிஎஸ்எஃப் ரோல் என்ன சார்? இப்ப பார்டர்ல பிஎஸ்எஃப் நிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய இமேஜினேஷன் சினிமால காட்டுறது விடிய விடிய துப்பாக்கியோட அப்படி நின்றுட்டே இருப்பாங்க, அப்படி எப்பயுமே எய்ம் பண்ணிட்டே இருப்பாங்க, வந்தாங்கன்னா டப்பு டப்புன்னு ட்ரிகர் அழுத்தி சுட்டுருவாங்க அப்படின்னு தான் படங்கள்ல பாக்குறோம். பிஎஸ்எஃப் ரோல் பார்டர்ல என்ன? சார், பிஎஸ்எஃப் மொத்தம் பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் பார்டர் 3,326 கிலோமீட்டரை கவர் பண்றாங்க. ஓகே. பங்களாதேஷ் டோட்டலாவே 4,096.7 கிலோமீட்டருக்கு அது ஃபுல்லாவே கவர் பண்றது பிஎஸ்எஃப். அதாவது இந்தியாவுடைய எல்லையில 9,000 கிலோமீட்டர் பிஎஸ்எஃப் கீழ இருக்கா? ஆமா சார். ஓகே. 7,000 கிலோமீட்டர், 7,306 கிலோமீட்டர்ஸ் பிஎஸ்எஃப் கவர் பண்றாங்க பார்டர். ஓகே. இது நம்ம வெஸ்டர்ன் பார்டர்ல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம குஜராத்ல இருந்து ஆரம்பிக்குது. குஜராத்ல அந்த குஜராத், அடுத்து பஞ்சாப், அடுத்து ராஜஸ்தான், பஞ்சாப், அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இங்கோடி
நம்ம பாகிஸ்தான் பங்களாதேஷ் பார்டர் ஃபுல்லாவே நாங்க கவர் பண்றோம். ராகுல் 24/7. ஓகே. இப்போ பிஎஸ்எஃப் தான் வந்து பார்டர்ல கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்ப நீங்க சொல்றதை பார்க்கும்போது 7000 கிலோமீட்டர். இப்ப இந்தியாவுடைய மொத்த எல்லை 15,000னா கிட்டத்தட்ட அதுல பாதி பிஎஸ்எஃப். இப்ப மீதி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் யாரு இருக்காங்க? சீமா சாஸ்திரா பல்னு இருக்காங்க. சீமா சாஸ்திரா பல், ஆமா, எஸ்எஸ்பின்னு இருக்கு. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க நம்ம சைனா பார்டர்லயும் இருக்காங்க, நேபாள் பார்டர்ல இருக்காங்க. அப்புறமேலுக்கு ஐடிபிபி, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் போர்ஸ். ஓகே. அவங்க திபெத்திய பீடபூமி அந்த ஏரியாவில் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. சைனா பார்டரும் பாக்குறாங்க. இந்த பக்கம் பர்மா. ஓகே. நம்ம இந்தியாவுடைய இன்டர்நேஷனல் பார்டர் எல்லாத்திலையும் பாக்குறதுல ஒன்னு பிஎஸ்எஃப், ஒன்னு ஐடிபிபி, ஒன்னு அசாம் ரைபிள் ஏஆர் ஒன்னு இருக்காங்க. அடுத்து வந்து எஸ்எஸ்பி. ஓகே. இவங்க தான் இந்த 4 ஃபோர்ஸ் தான் வந்து பார்டர் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த 4 போயிடுச்சு. பாக்கி இருக்கிறதுல வந்து சிஆர்பி இருக்காங்க. சிஆர்பி வந்து உள்ள எங்க நக்சலைட் இருக்கக்கூடிய ஏரியாவுல எல்லாமே. அதுல இப்ப ஜம்மு காஷ்மீர்ல டோட்டலி பப்ளிக் கண்ட்ரோல் டியூட்டி பாக்குறது வந்து எல்லாமே வந்து சிஆர்பி காரங்க மட்டும்தான். ஆர்மி அங்கேயே ஆர்மி கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு போஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். புரியுங்களா? உள்நாட்டு தீவிரவாதம் எங்க இந்த பாருங்க, ஒரிசாவுல பாருங்க, ஜார்க்கண்ட்ல பாருங்க, அந்த தீவிரவாதி தாக்குதல்கள் எங்க நடக்குதோ, அதாவது நக்சல் ஏரியாவுல இவங்க தான். அந்த புல்வாமால போனவங்க பாருங்க 40 பேரும், அது சிஆர்பி. இப்ப லேட்டஸ்டா பாருங்க ஒரு 5 பேரு, 70 பேர் அதுல இன்ஜூர் ஆயிருக்காங்க. அதுல 5 பேர் இறந்தவங்க. அதுல ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. ஓகே. இப்ப நீங்க லேட்டஸ்டா பாத்துருப்பீங்க. இப்ப இது வந்து உள்ள பாக்குறது இவங்க சிஆர்பி காரங்க. பாக்கி ஏதாவது இதுலயே வந்து ஒரு ஸ்பெஷல் போர்ஸ் இருக்கு, ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ். ஓகேவா? இவங்க வந்து அதான் அவசரப்பட இது எங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க தான் போவாங்க, ஆர்மி வராது. இப்ப இன்னைக்கு கூட பாருங்க, எலெக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, துணை ராணுவ படை இவ்வளவு பேர் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. 3 லட்சம் பேரு ஆர்மியை கூப்பிடல. இப்ப உங்களுக்கு உள்ள வந்து உள்நாட்டுல வந்து இந்த வெள்ளம் வருது, பூகம்பம் வருது, புயல் வருது, அதுல யார் வர்றா? என்டிஆர்எஃப்னு எல்லா போர்ஸ்லயும் ஒரு இது வச்சிருக்காங்க, ஸ்பெஷல் போர்ஸ். நீங்க பாத்துருப்பீங்க, என்டிஆர்எஃப் ஸ்பெஷல் கேம்ப் இருக்கு. அதெல்லாம் துணை ராணுவ படை தான், ஆர்மி கிடையாது. ஓகே. சிஏபிஎஃப் தான். ஓகே. இது ஒவ்வொரு போர்ஸ்லயும் தனித்தனியா ஒவ்வொரு பட்டாலியன் வச்சிருக்காங்க. அவங்க தான் நியரஸ்ட் வருவாங்க. நம்ம இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அரக்கோணம் ஒண்ணு வச்சிருக்காங்க, அங்க நம்ம மதுரை பக்கத்துல ஒண்ணு வச்சிருக்காங்க. இவங்க தான் வருவாங்க. இவங்க தான் இந்த நல்லது கெட்டது எல்லாமும் இந்த உள்ள இருக்கிறது ஃபர்ஸ்ட் போறது இவங்க தான் ரீச் ஆகுறாங்க. ஓகே. இப்ப இந்த எலெக்ஷன் பத்தி இப்ப நீங்க சொன்னீங்க சார். இந்தியா முழுக்க இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. மொத்தம் இப்ப இந்த சிஏபிஎஃப்ல எவ்வளவு வீரர்கள் இருக்கிறாங்க? 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க சார். 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப இங்க இப்ப லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. இப்ப 2019 நடந்திருக்கு. இப்ப நீங்களும் கூட அதுக்கு முந்தின எலெக்ஷன்ஸ்ல டியூட்டி பார்த்திருப்பீங்க. எத்தனை பேர் டியூட்டி போவீங்க? 10 லட்சம் பேர் எத்தனை பேர் இந்த லோக்சபா டியூட்டிக்கு போவீங்க? 3 இருப்பாங்க சார். 3 லட்சம் பேர். ஓ, அப்ப மீதி அந்த 3 லட்சம் பேர் இங்க வந்துட்டாங்கன்னா அப்ப எல்லையில இருக்கக்கூடிய மற்ற வேலைகள் சார் 3 பேர் பார்க்கக்கூடிய டியூட்டியை இப்ப இந்த எலெக்ஷன் டயத்துல 2 பேர் பார்க்கணும். ஓ, 8 மணி நேரம் ஒரு ஆள் போயிடுச்சா பாக்கி 12 மணி நேரம் நோ ரெஸ்ட். ஓகே. யாருக்கும் எந்த லீவும் கிடையாது. எந்த எமர்ஜென்சி வந்தாலும் போஸ்டை எப்படி விட முடியுமா? ஒரு போஸ்டை நம்ம விட்டோம்னாக்கா என்ன, ஒரு போஸ்டை விட்டு கொஞ்சம் ஆளு இருந்தாலும் உள்ள தீவிரவாதிகள் வந்துருவாங்க, ஆக்கிரமம் பண்ணிடுவாங்க. அதனால உயிரை கொடுத்து எலெக்ஷனுக்கு வர்றது எல்லாம் ஆன் டியூட்டிக்காரவங்க தான் வர்றாங்க. ஓகே. இதுல எக்ஸர்வீஸ்மேனா இருக்காங்க பாத்தீங்களா, எல்லாம் கூப்பிடுறாங்களா, அதுலயும் இந்த துணை ராணுவ படை அதுக்கு மட்டும்தான் எங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே. இப்ப இதுக்கான செலவு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப துணை ராணுவ படைகளை வந்து இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு போடுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய செலவா இருக்கு. அதனால ஒரே நேரத்துல எல்லா பக்கமும் எலெக்ஷன் நடத்திட்டா சரியா இருக்கும், ஸ்டேட் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த 3 லட்சம் பேரை வச்சே அதை நடத்திட முடியுமா, இல்ல அதுக்கு அதிகமா ஆள் தேவைப்படுவாங்க? இதுக்காக வேண்டிதான் அவங்க வந்து பார்ட்டா பண்றது. 2 மாநிலம் 3 மாநிலம் பண்ணுவாங்க, ஒரே மாநிலத்துல 2 டைமா பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டே வந்து ஒரே நேரத்துல பண்றது கிடையாது. ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் பண்ணா கூட, ஏன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வேணும் முன்னாடி, அதுக்குள்ள பாப்பாரு அந்த வாத்தியார் ஸ்கூல் இவங்க எல்லாம் வேற வேணும் இல்லையா. மெயினா அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி தேவை. செக்யூரிட்டியில ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இதை ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகே. அந்த சிக்கல் இருக்கு. அதனாலதான் இப்ப பிரிச்சு கட்டங்களா பண்றது. ரைட். இப்ப இவ்வளவு வேலை இருக்கு. அதாவது தேர்தல்ல இருந்து பார்டர் வரைக்கும் எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க. ஆமா. ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், இஸ்ரோ, டிஃபென்ஸ் அகாடமின்னு எல்லா இடத்துலயும் நீங்க தான் இது பண்றீங்க. ஆமாங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான சலுகைகள் இந்த அரசு செஞ்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்மி இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிந்தது வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. அதன் மூலமா வந்து எல்லா வீரர்களுக்குமே ஒரு இது அளிக்கிறாங்க அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன். ராணுவ வீரர்களுக்குன்னு ஒரு தனி கோட்டாவே இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு, அவங்களுக்குன்னு முன்னுரிமை இருக்கு.
இப்ப டெல்லியில இருந்து ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா அந்த ட்ரெயின்ல வந்து ராணுவ வீரர்களுக்கு தனியா ஒரு கோச் வரும், அதெல்லாம் நாங்க பாத்துருவோம். இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த அரசு? எங்களுக்கு வந்து அரசாங்கம் ஆர்மிக்கு கொடுத்ததுல 1% கூட ஒரு சலுகை கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? நாங்க வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து இந்த முப்படைகளுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறாங்க. பிள்ளைங்க ஸ்கூல் படிப்புல இருந்து, மெடிக்கல் ஃபெசிலிட்டில இருந்து, அவங்களுக்கு வேலை வாய்ப்புல இருந்து, கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் போலாம், வேலை வாய்ப்புல இருந்து அவங்க ஃபேமிலிக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இறந்து போயிட்டாங்க சில பேர் அப்படின்னாங்க, அவங்க ஃபேமிலிக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 15% ஒதுக்கீடு வச்சிருக்காங்க. ஓகே ஓகேவா? நாங்க வந்ததுக்கு பிறகு ஒரு பிள்ளை நாங்க படிக்கும் பொழுது, நாங்க வேலையில இருக்கும்போது என் பிள்ளை படிக்குது அப்படின்னாக்கா ஒரு 27,000 ரூபாய் எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. இப்போ நான் வந்துட்டேன், வேலையை விட்டு வந்துட்டேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஃபேமிலியை செட் பண்ணு ஊருக்கு வந்து அந்த பணம் கிடைக்காது, எஜுகேஷன்ல ஃபெசிலிட்டியும் கிடைக்காது. இப்போ நான் வந்து அப்துல் கலாம் ஐயா கிட்ட 2 வருஷம் ஸ்பெஷல் கார்டா இருந்தேன். ஓகே. என்எஸ்சி இல்ல, இந்த சிஐஎஸ்எஃப்ல ஸ்ரீஹரிகோட்டாவில் அன்னைக்கு டிஆர்டிஎல்ல வந்து அவர் டைரக்டரா இருந்தப்ப உலகத்துக்கு அப்ப அவரை யாருன்னு தெரியாது. அவங்க எல்லாம் 5 அடுக்கு 6 அடுக்கு பாதுகாப்பு. நான் கன் மெக்கானிக்கா இருக்கிறேன். எனக்கு நான் WT பண்ணியிருக்கேன், ஃபயர் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? வெறும் 8,000 ரூபாய் சம்பளம் இந்த கோயில் டியூட்டி. எங்க ஒர்க் பண்றீங்க? நான் டெம்பிள் ப்ரொடக்ஷன் கோர்ஸ்னு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்காங்க. ஒரு கோயில்ல டியூட்டி பாக்குறேன். 23,000 அவங்க சம்பளம் வாங்குறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு 5,000 10,000 கூட கிடைக்காது. அவங்களுக்கு டெஸ்கோன்னு ஒரு பிரிவு தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆர்மிக்கு ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்களுக்குள்ள அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு ஆபீசரை போட்டு IAS லெவல்ல கெஜெட் ரேங்க்ல அவங்களுக்கு எல்லாமே இந்த செக்யூரிட்டியில BHL வேலை பார்த்தாங்க நம்ம துணை ராணுவ படையினர். நீங்க எல்லாம் ஆர்மி கிடையாது, அந்த கட்டையர்ல வர மாட்டீங்கன்னு அவங்கள எடுத்து விட்டாங்க. திருப்பி அவங்க எல்லாம் NIT-க்குள்ள வந்தாங்க. திருச்சி துவாக்குடியில இருக்கு இல்லையா NIT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்க வந்தாங்க. அங்கேயும் இதே பிரச்சனையா பண்ணாங்க. அதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 23 நவம்பர் 2012 ஆபீஸ் மெமோரண்டம் கொடுத்துருக்காங்க. அந்த மெமோரண்டத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்மிக்கு என்ன ரிட்டையர்ட் ஆகி வர்றவங்களுக்கு உள்ள ஃபெசிலிட்டியோ அதை ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே. இதை சில மாநிலங்கள் வந்து அமுல்படுத்தியிருக்காங்க. ஓகே. பாக்கி நம்ம தமிழ்நாடு இன்ன வரையும் அமுல்படுத்தல. 2012 வரைக்கும் அது இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருந்ததா? அது எதுவுமே இல்ல, கொடுக்கணும்னு பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அந்த ஆர்டரை கவர்மெண்ட் கொடுத்து. ஒரு ஆர்டர் கொடுக்குதுனாக்கா பல ஃப்ரெஷருக்கு கொடுத்ததுக்கு பிறகுதான் கொடுக்குது இல்லையா? அப்படி கொடுத்தோம். இன்னும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு அந்த இதை ஃபெசிலிட்டியா கொடுக்கல, அங்கீகாரம் கொடுக்கல. ஈவன் ஒரு செக்யூரிட்டிக்கு கூட இப்ப இந்த பாருங்க, போன வருஷம் ஐயா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, சுகி டொமாட்டோ இவங்களுக்கெல்லாம் வந்து தனி வாரியம் அமைக்கிறாங்க. நாங்க ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனா எங்களுக்கு ஒரு வாரியம் இருந்ததுன்னா எங்க கோரிக்கைகளை நாங்க சொல்ல முடியும். தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மென் கார்பரேஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு வாரியம், அவங்களுக்கு டெஸ்கோன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்தா. அப்துல் கலாமுக்கு பார்த்தவர், ஏன் இன்னைக்கு இருக்கிற இந்த சிஎம்க்கு வேலை பார்த்தவர் கூட, இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் நம்ம கலைஞருக்கு கூட இந்த சிஆர்பி காரவங்க தான் பணியில இருந்தாங்க. இவர் ஐயா எதிர்கட்சி தலைவரா இருந்தப்ப கூட சிஆர்பி காரவங்க தான் இருந்தாங்க. ஐயா நான் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நாங்க வாரியம் அமைக்கிறோம், உங்களுக்கு ஃபெசிலிட்டியை பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு செய்வாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது மாதிரி எங்களுக்கு ஒரு வாரியம் அமைச்சா எங்களுடைய குறைகள் தீர்ந்தது. இவ்வளவும், அதாவது ஹை செக்யூரிட்டி, பார்டர்ல இருக்க எவ்வளவு விழிப்புணர்வு, எவ்வளவு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து நாங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத அளவுக்கு இருக்கு. ஒரே ஒரு எலெக்ஷன் டியூட்டில மட்டும் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனா யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த 2 நாள் 3 நாளைக்கு தான் அவங்க தேவைக்கு. ஆனா நாங்க அங்கேயும் விட்டு இங்கேயும் விட்டு இங்கேயும் வந்ததுக்கு பிறகு எங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஒரு விஷயங்க, இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இன்னைக்கு வடநாட்டுக்காரங்களுடைய பிரச்சனை எவ்வளவு தலை தூக்குது. திருட்டுல இருந்து எல்லா விஷயங்கள்லயும், மர்டர்ல இருந்து அந்த இது இந்த எல்லா கதையும் நடக்குது இல்லையா? சட்டத்துக்கு விரோதமானது இருக்கு, வடநாடு இல்ல சட்டவிரோத செயல்கள் இருக்கு. அப்ப எல்லா மொழியும் தெரிஞ்சவன் யாரு? துணை ராணுவ பட ஆரம்பிக்காரன். இப்ப எங்களை ஒரு இந்த கன்சல்டேட்டிவ் பேல கூட போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தோம்னா அதை நாங்க டீல் பண்ண முடியும்ல. இந்த இது ப்ராப்ளம் ஒரு வாட்டி வந்து என்னுடைய உதவியை நாங்க அதை நாங்க பண்ணி கொடுத்தோம். இப்ப இதெல்லாம் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வரலாம். இந்த ஃபேமிலி எல்லாம் எத்தனை பேர் இப்ப இன்ஜூர் ஆயிடுறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒண்ணும் கிடையாது. உள்ள கொடுக்கலாம் இல்லையா? அங்க செத்து போயிட்டாங்கன்னா ராணுவம் தான் சொல்றாங்களோ, துணை ராணுவ படை தான் அதிகமா வந்து இவ்வளவு டெய்லி இன்ஜூர் ஆகுறது வந்து எல்லாமே வந்து துணை ராணுவ படைகள் தான். வாரன்னு வந்தாதான் அவங்களுக்கு அந்த இது வந்து நடக்கும் ஒழிஞ்சு அன்ன வரையும் அவங்களுக்கு கிடையாது. முதல்ல இப்ப நீங்க பணியில இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து, இப்ப பணியில இருக்கக்கூடியவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கு.
விடுமுறைக்கு வர்றதா இருக்கட்டும், மருத்துவ செலவுகளா இருக்கட்டும், கல்வி செலவுகளா இருக்கட்டும். இப்போ கல்விக்கு சார் சொன்ன மாதிரி 27,000 அலவன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து பணியில் இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமா தேவைப்படுது? மெடிக்கல் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஃபேமிலிங்க ரொம்ப வைக்க முடியாது. ஓகே, அவங்களுக்கு இங்க ஃபேமிலியை கொண்டு போய் பிள்ளைங்க நல்ல எஜுகேஷன் பண்ணணும். சில கிராமத்துல லோக்கல்ல இவரும் கிடையாது, அவங்க அப்பா அம்மாவும் பார்க்க முடியாது, அவங்களுடைய ஃபேமிலியும் வந்து தூரமா பார்க்க முடியாது. அப்ப எங்களுக்கு ஸ்கூல் இருந்தும் ஃபேமிலியை கொண்டு வைக்க முடியாது. ஓகே, ஃபேமிலி அகாமடேஷன் ரொம்ப கம்மி. திருப்பி ஒரே இடத்துல ஒரு 3 வருஷத்துக்கு மேல இல்ல 2 வருஷத்துக்கு மேலேயும் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். யூனிட் மாறிக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு நிரந்தரமான குடும்பம் இல்லாதனால குடும்பமும் வைக்க முடியறது இல்லை. அப்ப இங்க வந்து இருந்தாலும் வந்தாலும் எங்களை பயன்படுத்திக்கிறது கிடையாது. இப்ப இவ்வளவு திறமைசாலிகளா இருந்தோம், நாங்க அன்றாட இதுக்கு எங்களுடைய பொருளாதாரம் குறைஞ்சிருது, பென்ஷன் பாதி ஆயிடுது, எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடையாது. பென்ஷன் இப்ப பிஜேபி வந்ததற்கு பிறகு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க, ஒரே பணி ஒரே பென்ஷன். ஆமா, ஒரு பணிக்கு ஒரே மாதிரி பென்ஷன், ஒரு பணி ஒன் ரேங்க் ஒன் பே. அது பென்ஷனுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேசினாங்க. ஆமா, ஆர்மிக்கு நாங்க தான் எல்லாத்தையும் செய்ய போறோம் அப்படின்றதா சொன்னாங்க. உங்களுக்கு அந்த பென்ஷன் வந்து என்ன நிலைமையில? அந்த எலிஜிபிலிட்டி எங்களுக்கு இல்ல. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்து அவங்களுக்கு தனி மினிஸ்ட்ரி இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். இப்ப நாங்க எதுல வர்றோம்னா ஹோம் மினிஸ்டர்ல வரோம். ஓகே, ஹோம் மினிஸ்டர்ல வந்தோம்னா சிவில் சர்வீஸ் ரூல். ஓகே, ஒரு சாதாரணமா பப்ளிக்ல ஒரு லேபர் ஒரு வேலை பாக்குறாங்களோ அந்த இதுதான் எங்களுக்கு சம்பளம், அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அந்த லீவ் ஃபெசிலிட்டி. சிவிலியன் லேபருக்கான என்ன ஃபெசிலிட்டி? கவர்மெண்ட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன ஃபெசிலிட்டியோ அதுதான். ஓகே, இதுல சும்மா சொல்லிக்கிறதுக்கு தான் துணை ராணுவம்னு வெளியில பேரா சொல்லிக்கிறாங்களோ, எந்த விதமான பெனிஃபிட்டும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஓகே விஜய் சார், இப்ப சமீபத்துல இதுக்கு முன்னாடி இப்ப வந்து எம்எச்ஏல வந்து இவர் இருக்கிறாரு அமித்ஷா, அதுக்கு முன்னாடி ராஜ்நாத் சிங் இருந்தார். ராஜ்நாத் சிங் இருந்த போது பல நேரங்கள்ல வந்து இந்த துணை ராணுவ வீரர்களுக்கு வந்து பல விஷயங்கள் செய்து கொடுப்பதா தகவல்லாம் நாங்க செய்திகள்ல பார்க்க முடியும். அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டதா? உங்களுக்கு ஏதாவது நல வாரியங்கள் அமைக்கிறது அல்லது உங்களுக்கான பென்ஷன் பெனிஃபிட்ஸை கண்டினியூ பண்றது, அது தொடர்பா ஏதாவது முடிவு எடுக்கப்பட்டதா? ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது நமக்கு ராணுவத்துக்கு இணையா என்ன சலுகைகள் கிடைக்குதோ அது நாங்கள் பெற்று தரப்படுவேன், மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்ல சொல்லி உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பும் சரி, ரிட்டையர்ட் நம்பர் கொடுக்கும் எல்லா சலுகைகளும் உங்களுக்கு இணையாக வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். அனைத்து படைகள் ரேசிங் டே பரேடிலும் அவர் கூறியிருந்தார். தற்போது அவர் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்ல இருக்கிறார், உள்துறை அமைச்சராக இருக்கிறார். இதுவரை எந்த இப்ப அவர் நினைச்சாருன்னா ஈஸியா செஞ்சு கொடுக்க முடியும் இல்லையா? இதுவரை செய்யப்படவில்லை, எக்ஸிபிஷன் அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. ஓகே, அதாவது ஒரு எலெக்ஷனுக்கு வர்ற நேரத்துல எல்லா வாக்குறுதிகளும் எல்லா அரசாங்கமும் கொடுப்பது ஒரு சகசமான ஒரு விஷயம், வடிவேல் கதை மாரி தான். ஆனா வந்ததுக்கும் பிறகு அதை பத்தி யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது. அவங்களுக்குள்ள மரியாதை எங்களுக்கு வேண்டியதில்லை. நாங்க இவ்வளவு திறமை இருந்தும் எங்கள் உழைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க, நாங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணு அதுதான். இன்னமும் உங்களுடைய அரசியலா இருக்கட்டும், நீங்க எதா இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல செழுமையான நல்லதா இருக்கும். நாட்டுல ஒரு பிரச்சனை வருதுனாக்கா அதுக்கு தேவைப்படும் பொழுது கூப்பிடுறீங்க. ஓகே, நாங்க வந்ததுக்கும் பிறகு நார்மல் ரொட்டீன்ல எங்களை பயன்படுத்திக்கிறது இல்ல. நிசப்தமான உண்மை இது. இதை பேசும்போது நிறைய பேர் அதான் அவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வருது இல்ல, நல்லா பென்ஷன் வாங்குறாங்களா, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப ஒரு கான்ஸ்டபிளுக்கு என்ன பென்ஷனு? சாதாரணமா ஒரு கிளர்க்குள்ள பென்ஷன். சரி, ஓகேவா? அதுலயே ஒரு ஆய்வாளரு, ஒரு செயலாளரு என்ன வருதோ அதுதான் அந்த அவுள்தாருக்கு கிடைக்கும். இப்ப நீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்தீங்க? நான் 27 வருஷம் சர்வீஸ். நீங்க சார்? 21 வருஷம். 27, 21. ஆமாங்க. இப்ப உங்களுடைய பென்ஷன் எவ்வளவு? என்னுடைய பென்ஷன் 20,300 சொல்றேன். 20 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் 27 வருஷம் 27 வருஷம் சர்வீஸ். 6th பே கமிஷன் பிறகு உங்களுக்கு 20,000 ரூபாய். ஓகே, இப்ப நீங்க எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க? நான் 82ல ஜாயின் பண்ணேன். நீங்க சார்? 2000ல. இப்ப 2000க்கு அப்புறம் மற்ற சிவில் ஊழியர்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது. உங்களுக்கு 2004ல இருந்து உங்களுக்கு எனக்கு பென்ஷன் வருது. 2000 இல்ல சிஆர்பிஎஃப் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் இதான் சிவில் சர்வீஸ் ரூல்ல வந்துருது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ல அதுல தானே எங்களையும் வச்சிருக்காங்க. 2004க்கு அப்புறம் அப்பாயிண்ட் ஆன மத்திய காவல்படை வீரர்களுக்கு, ஆயுத காவல்படை வீரர்களுக்கு பென்ஷன் இல்லை, பென்ஷன் கிடையாது. வரும்பொழுது எல்லா பேமெண்ட்டும் எவ்வளவோ அவங்க கையில கொடுத்துருவாங்க. அப்ப அவங்க எப்படி வாழ்க்கை நடத்துவாங்க? 8000 ரூபாய் ஒரு செக்யூரிட்டி கார்டை உட்காந்து எப்படி அவங்க வாழ முடியும்? அத அரசாங்கம் தான் அதுக்காக தான் பல போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு பழைய பென்ஷனே கொடுங்கன்னு வருது இல்லைங்களா? ஆமா, அதை கொடுத்தாதான் வாழ்வாதாரம் கடைசி வரையும் அவங்களுடைய வாழ்க்கை நடக்கும். இல்லாட்டி வந்ததுக்கு பிறகு இவன் காசை வாங்கிக்கிட்டு யாரு என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாது, எல்லாம் சோவாக அப்புறம் தெரு சுத்த வேண்டியது. இப்ப இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கா? அவங்க என்ன முடிவு சொல்றாங்க?
எல்லா தரப்புல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாருமே அந்த கோரிக்கையை தான் வச்சிருக்காங்க. ஆ. இப்ப நாங்களும் வந்து எங்களுக்கு அவங்கவுங்க சங்கம் மூலியமா அதை எங்களுடைய கோரிக்கையை அங்க கொண்டு போய் நாங்க சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா பேருமே எலெக்ஷன் வரும்போது நாங்க செய்யறோம். சரி. எங்களுக்கு சொன்னார் இல்லையா அவரு, ராஜ்நாத் சிங். ஆமா, அதுக்குதான் அவங்க மாறி வந்துட்டாங்க இல்லையா, அது முடிஞ்சது, சொன்னது அண்ணோட போச்சு. ஆ. நான் இப்ப அதுல இல்லப்பா இருந்தா செய்யுமே, அது வேற வாய். வேற வாய். ம். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம இப்ப இருக்கக்கூடிய ஐயா முதல்வர் ஆ. ஸ்டாலின் ஐயா முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுத்தது சிஆர்பிஎஃப் வீரர்கள். ஓகே. அவர்களுக்கு கைப்பட எழுதி கொடுத்தார். நாங்க வந்ததுக்கும் பிறகு நாங்க அரசியல்ல இருந்து நாங்க ஜெயிச்சு வந்தோம்னாக்க உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை செய்யறோம்னு அதுக்காக நாங்க போராடிக்கிட்டே இருக்கோம். நிச்சயமா இன்னும் கிடைக்கல, Okay. இது கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு இது மூலியமா. இல்ல, இந்த கோரிக்கைகள் எல்லாத்தையும் அவங்களுடைய அரசின் கவனத்துக்கு எடுத்துட்டு போறதுதான் நம்முடைய நோக்கம். அதுக்காக தான் இதை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்போ உங்க தரப்புல இருந்து அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள், நீங்க எதிர்பார்க்கிற நலத்திட்டங்கள் அல்லது உங்களுக்குன்னு செய்யப்பட வேண்டிய கோரிக்கைகள்னா என்னென்ன? ஐயா, ஒரே இது, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு நலவாரியமா அமைக்க. ஓகே. ஒண்ணு அதுல முடிஞ்சிருது மேக்சிமம். பாக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எஜுகேஷன்ல ஓகே. இந்த டிஎன்பிசி நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லைங்களா, ஆமா. அது எல்லாத்துலயும் நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு 5% இது கொடுத்ததை எடுத்துட்டாங்க. அது மீண்டும் வேணும் கொடுத்திருக்காங்க ஆல்ரெடி. ஆமா, அது ஏன் எடுத்தாங்க? அதை திருப்பி எடுத்துட்டாங்க. திருப்பி அதை நாங்க நாங்க எடுத்ததுக்கு காரணம் என்ன? அதுக்கெல்லாம் பல காரணம் என்னன்னு சொல்ல முடியாது நமக்கு ஓகே. இப்போதைக்கு. அதெல்லாம் ரொம்ப உள்ள போயிட்டே இருக்கணும், ஓகே. அது வராது. இல்ல, வேற ஏதாவது வழக்கு தொடர்ந்து நிப்பாட்டப்பட்டதா? அதுக்காக கேட்க. 2021 வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ்ல நம்ம சிஏஎஃப்க்கு ஒரு 5%ல இருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2021 வரைக்கும். இதுக்கு ஒரு ஜிஓ இருக்குது. 2006 ஜிஓ நம்பர் 1183 தமிழ்நாடு அரசால் ஒதுக்கப்பட்டு இதுல முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினருக்கும் டிஎன்யூ சார்பில் 5% ஒதுக்கி வழங்கப்படும். அதன் மூலமாக 2021 வரைக்கும் எடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இதுல 2019 2006 கலைஞர் பீரியட்ல போட்ட ஜிஓவா? 2006 கலைஞர் பீரியட்ல போட்ட ஜிஓ அதுல இருந்து இருக்குது. அதுல வயது தளர்வு மட்டும் கொடுத்துருந்தாங்க 2006 ஃபர்ஸ்ட் 45 வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் 2011 இன்னொரு ஜிஓ போட்டு 5% ஸ்பெஷலா இவங்களுக்கு ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அது 2011 இருந்து 2021 வரைக்கும் எங்களுக்கு 5% ரிசர்வ் கிடைக்கப்பட்டது. அதுல நிறைய இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க எங்க சிஎஃப் தமிழ்நாடு போலீஸ்ல. 2021 அப்புறம் 3 ஜூலை 2022 வந்து ஒரு நோட்டிபிகேஷன் டிஎன்யூஎஸ்ஆர்பி விடுது. அதுல வந்து எங்களோட துணை ராணுவ படையினருக்கு இடஒதுக்கீடு கிடையாது, தமிழ்நாடு சீருடை காவல் சீருடை டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமா அறிவிக்கிட்டாங்க. இது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிப்போச்சு. நாங்களும் அதை நம்பி தான் எங்களோட வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்தோம். ஓகே. அப்புறம் அது திருப்பி நாங்க என்னன்னு கேட்கும்போது 2019 ஒரு கரஸ்பாண்டன்ஸ் நடக்குது. தமிழ்நாடு அந்த முன்னாள் படைவீரர் நல இயக்கத்துல இருந்து ஒரு லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஆர்மி ரிட்டையர்டு ஆர்மி சங்கத்துல தமிழ்நாடு ஒரு இதே இருக்கு, டெக்ஸ்கோல முன்னாள் படைவீரர் நல இயக்கம். ஓகே. தமிழ்நாடு அரசுல ஒரு பப்ளிக் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. அது பப்ளிக் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஓகே. அவங்க ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு. அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொன்னா நாங்க மட்டும்தான் வருவோம், ராணுவம் மட்டும்தான் எக்ஸ் சர்வீஸ். சிஆர்பிஎஃப் சிஏபிஎஃப் வந்து கிடையாது. அதனால இந்த சலுகைகள் எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அவங்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க லெட்டர் போட்டு அது கவர்மெண்ட் டிசைட் பண்ணி எங்களை 2022 எடுத்துட்டாங்க. ஓகே. இதை எதிர்த்து எங்க சங்கம் மூலமா நாங்க வழக்கு தொடரணும். ஓகே. இப்ப ஏன் அவங்களுக்கு அந்த சிக்கல் வருது? ஏன் ஆர்மி பர்சன்ஸ் அதை எதிர்க்கிறாங்க? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் 5% நீங்க 10,000 ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது 5% 500 பேர் ஓகே எடுக்கணும். ஓகே. இப்போ அதுல லாஸ்ட் செலெக்ஷன்ல பார்க்கணும் 500 பேர்ல போறது மேக்ஸிமம் எங்க சிஎஃப்எஃப் உள்ள போயிடும். ஏன்னா எப்பவும் நாங்க ஒரு பிசிக்கல் ஃபிட்டோ எப்பவும் இருந்ததுனால நாங்க அதிகமாக அந்த 5% ஸ்குவாட்ஸ்ல உள்ள அக்குபை பண்றது வந்து சிஎஃப்எஃப் பர்சன்கள். ஓகே. இப்ப நீங்க வந்து அதுல பணியாற்றுறீங்க அப்படிங்கும் பொழுது, பணியாற்றிட்டு இருக்கும் பொழுது இப்ப நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இந்த 5%ல வந்து ஆர்மி பர்சன்ஸோட காம்பீட் பண்ணி அவங்களோட அதிகமான இடங்கள் வந்து சிஏபிஎஃப் வீரர்கள் உள்ள பெறாங்க அப்படின்னா, அப்ப உள்ளுக்குள்ள இருக்கும்போது வேற திறன் மேம்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட முடியுது. ஏதாவது கோர்சஸ் இப்போ உங்க உள்ளுக்குள்ள இருக்கும் போதே உடற்பயிற்சி தொடர்பான விஷயங்கள், இப்ப அன்னி பக்கத்து நாடுகளோட சேர்ந்தெல்லாம் கூட ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன உள்ளுக்குள்ள இருக்கு? எஸ்பிசி, என்எஸ்ஜி. என்எஸ்ஜினா பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க, அது ஆர்மி இல்லையா? ஆர்மி கிடையாது, தனியா ரெக்ரூட் பண்றது இல்லையா? அது தனியா அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. அவங்க எப்படின்னா அந்த முப்படைகள்ல உள்ளவங்களும் இருப்பாங்க, இந்த துணை ராணுவ படைகளும் நல்ல டேலண்ட் அந்த இதெல்லாம் கோர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுல ஃபர்ஸ்ட் வர்றவங்க எல்லாம் எடுத்து இதுல வச்சு இதுக்கு அப்பாயின்மெண்ட் தனி கிடையாது. ஓகே, புரியுங்களா? இப்ப சிஎஸ்எஃப்னா தனியா அப்பாயின்மெண்ட், சிஆர்பி பிஎஸ்எஃப்னா அப்பாயின்மெண்ட், இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் அப்பாயின்மெண்ட் கிடையாது. அதாவது என்எஸ்ஜிக்கு
இந்த ஃபோர்ஸுங்கள்ல உள்ள நல்ல டேலண்ட் பர்சனை கொண்டாந்து இதுல சேர்த்து வச்சிருப்பாங்க. டெப்டேஷன் டியூட்டி. டெப்டேஷன் டியூட்டி. ஓகே. ஓகேவா? ஒரு 10 வருஷம், ஒரு 5 வருஷம், ஒரு நல்ல அவங்களோட உடல் கட்டு எல்லா அந்த திறமை இருக்கிற வரலையும் அப்புறம் வந்துருவாங்க, அவங்கவுங்க ஃபோர்ஸுக்கு வந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ்ல கூட இந்த படை, எங்க துணை ராணுவ படையினுடைய வீரர்கள் இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு திறமையும் இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு எந்த விதமான திறமையும் இருந்தும் பாதுகாத்துக்க முடியல. இப்போ அரசாங்கம் கொடுக்கல. ரைட். நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதனாலதான் இப்ப நாங்க இந்த வாரா தமிழ்நாடு வெல்ஃபேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அசோசியேஷன், ஆமா, இது மூலியமா நாங்க தமிழ்நாடு லெவல்ல இப்ப மாவட்ட லெவல்ல ஒவ்வொரு சங்கங்களை உண்டாக்கி மேலிடம் வரலையும் போறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம், போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பானது வரும்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, பாப்போம் எவ்வளவு தூரம் நடக்கும். ஒண்ணு, கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அல்லது உள்ளிட ஒதுக்கீடு. ஆமா. அதற்கடுத்து இந்த ரிட்டையர்ட் ஆகி வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாரியம் அமைக்க வேண்டும். நலவாரியம் அமைத்து எங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே. போலீஸ்லயும் எடுத்துக்கலாம், கன்சல்டேட்ல எத்தனையோ பேரை வச்சிருக்கிறாங்களா, ஏன் எங்களை வச்சுக்கலாமே. ஓகே. அடுத்து வந்து ஃபேமிலிங்க. இப்ப எத்தனையோ பேர் கேசுவாலிட்டி வர்றாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலிக்கு உடனே வேலை வாய்ப்பு. இப்ப அவங்களுக்கு வந்து தரிசு நிலம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. யாருக்கு? ஆர்மிக்காரங்களுக்கு தரிசு நிலம் கொடுக்குறாங்களா? ஆமா. எப்படி? சும்மா பயன்பாட்டுக்கு இல்லாத கிராமங்கள்ல இருக்கிற தரிசு நிலங்களை அவங்களுக்கு வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் எவ்வளவு அவங்க கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க ரேங்க்கு தகுந்தாப்புலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ. ஆனா எங்களுக்கு கிடையாது. ஓகே. நானும் அதுக்கு கேட்டு பார்த்தேன். ஓகே. அதுவும் கிடைக்காது உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. நீங்க அதுல வரமாட்டீங்க அப்படின்ட்டாங்க. வேற என்ன, பிள்ளைங்க படிப்பு, கல்வி, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு. இப்ப வாரியம் அமைச்சிட்டாலே எங்களுக்கு இதெல்லாம் வந்துருதுங்க. ஓகே. எங்களுக்கு செக்யூரிட்டி வந்துருது, வேலை வாய்ப்பு வந்துருது, அவங்க எங்களுடைய விதவைகளுக்கு உள்ள வந்துடுறாங்க. எல்லாத்துலயும் நாங்களும் அவங்களுக்கு சமமா வருவோம். இன்னைக்கு வரக்கூடிய இதுல முக்கியமா சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, நாங்க போராடுறது என் பிள்ளைக்கோ என்னுடைய வம்சத்துக்கோ எனக்கே கிடையாது. வரக்கூடிய இன்னைக்கு பார்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு சோல்ஜரும், ஆக நமக்காக ஒருத்தங்க கேட்டுக்கிட்டு இருக்கா, ஐயா நம்ம நல்லா டியூட்டி பார்க்கணுயா அப்படிங்கிறது. இன்னைக்கு நாட்டுல லஞ்சங்கிறது கீழே இருந்து மேல வரையும் இருக்குங்க, உண்டு இல்லையா? இந்த லஞ்சம் மாரி இருந்து நான் இவனு வேலை பார்த்தா இன்னைக்கு நம்ம நாடு என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். உயிரை கொடுத்து வர்றான்னா ஒரு பில்டிங்க்கு பேஸ் மட்டுமே கீழே இருக்குங்க, அது தெரியாது. ஒரு ஊருக்கு எல்லை சாமி யாருங்க? இந்த துணை ராணுவ படம் தான். ஊருக்கு ஒவ்வொருத்தரும் குலதெய்வம் சாமி இருக்கும் இல்லையா, அதை ரொம்ப கோயில் கட்ட மாட்டான், அடுத்த கோயில ரொம்ப கட்டிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி இந்த நாட்டுக்கு வந்து எல்லை சாமியே இந்த துணை ராணுவ படை வீரர்கள் தாங்க. இவங்களை நீங்க காத்தீங்கன்னா நாடு நல்லா இருக்குங்க. வாய் சொல்லுது இல்லாம எங்களுக்கு ஒரு வழியை சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு வாரியம் அமைக்கலாம். நீங்க சொல்வாக்கு எல்லாமே பொய் வாக்குதான். நேற்று வந்து இது தொடர்பா பொது கூட்டம், நினைவேந்தல் கூட்டம் ஒன்று நடந்தது. ஆமா, நானும் கூட அதுல கலந்துகிட்டேன், பார்த்தேன். சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன், அப்புறம் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட பல பேர் அதுல, நக்கீரன் கோபால் அவர்கள் கலந்துகிட்டாரு. பல பேர் அதுல தொடர்ந்து பங்கேற்றாங்க. உங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து பேசுறதா அவங்க உறுதி கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து உங்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியுமா? இந்த மாதிரி இப்ப தொழிற்சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் இப்ப சிவில் ஒர்க்கர்ஸ் தான் நீங்க இல்லையா? ஆமா, நீங்க சிவில் லேபர்ஸ் தான். சிவில் லேபர். ஆமா, சாமானிய மனிதன். எல்லா சிவில் லேபருக்கும் வந்து சங்கம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கு. ஆனா சிஐபிஎஃப்க்கு அது இருக்கா? இருக்கு. வேலையில இருக்கிறவங்க யூனியன் ஃபார்ம் பண்ண முடியுமா? வேலையில இருக்கிறவங்க ஃபார்ம் பண்ண முடியும். வேலையில இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் கதை மாதிரி தான் எங்க கதை. தமிழ்நாடு போலீஸுக்கு சங்கம் உண்டாக்க முடியாம எவ்வளவு தவிச்சாங்க, என்னென்ன பண்ணாங்க. அதுக்கு நான் கோயம்புத்தூர்லாம் டியூட்டி போயிருந்தேன். ஆனா சர்வீஸ்ல இருக்கிறவங்க சங்கம் உண்டாக்குனா அப்புறம் அங்க பொழப்பு திண்டாட்டம் தான். அவ்வளவுதான். ஏன்னா அங்க அப்பதான் தெரியும் எங்களுடைய குறைகள், நஷ்டங்கள், கஷ்டங்களை. சங்கம் உண்டாக்குனா சொல்லுவோம், சொன்னாக்க அங்க எல்லா பேருக்கும் தெரிஞ்சு போவோம். அதுக்காக தான் சங்கம் உண்டாக்கல. அவங்க படுற கஷ்டமும் இன்னைக்கு அதிகமா தற்கொலைகள் நடப்பதற்கு காரணம் என்னன்னா வேலை சுமை. தற்கொலைகள் நடந்து கொள்கிறது. எத்தனை பேர்? ஒவ்வொரு ஃபோர்ஸ்லயும். ஏன்னா அவனுக்கு இங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க, தங்கச்சி கல்யாணம், பிள்ளைக்கு கல்யாணம், வரணும்னா லீவ் கொடுக்க மாட்டாங்க. அவன் எப்படி இருக்கான்? அவனுடைய மனநிலைமை. இங்க அவன் இருக்கிறவன் பாதி பேர் எலெக்ஷனுக்கு வந்திருக்கான், ஆபீசர் அவன் வந்ததுக்கு மாதிரி தான் டபுள் டியூட்டி பார்க்கணும். டபுள் டியூட்டி ராத்திரி பகலா பார்க்கணும். நானும் ஸ்ரீஹரிகோட்டாவில் 12 மணி நேரம் தூங்காம ராத்திரில நடந்துகிட்டே போய் அப்படியே கீழே விழுறதெல்லாம் உண்டு. லான்ச் டைம்லாம் ராக்கெட் விடுறப்பெல்லாம் அந்த மாதிரி பார்டர்ல இருக்கிறவன் கொஞ்சம் தூங்கி விழுந்துட்டானா அவ்வளவுதான், அவன் 10 பேர் உள்ள வந்துருவான். 10 பேர் உள்ள வந்தானா எத்தனை பேர்த்த போட்டு தள்ளுவான்? எத்தனை ஏரியாவை கவர் பண்ணுவான்? அது சொல்லுங்க பார்ப்பான். அப்படியெல்லாம் பாதுகாத்து வந்த எங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லைங்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டம்.
இன்னைக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்காக தான் நாங்க கேட்கறோம். அவங்க நல்லா டியூட்டி பார்க்கணும். இந்த நாட்டு எல்லை சாமிகளை இந்த நாடு காவந்து பண்ணி கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு இதை நீங்க நிறைவேற்றி தர வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோள். நிறைய விஷயங்கள், நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன. ஆனா அடிப்படையில இந்த முன்னாள் துணை ராணுவப்படை வீரர்களுக்கு, ராணுவ வீரர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ அதே சலுகைகள் இவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை நீங்க முன்வைக்கிறீங்க. நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை மற்றும் இடஒதுக்கீடு வழங்கப்படணும். உங்களுக்கான மருத்துவ வசதிகள் செய்வதற்கான ஏற்பாடு செய்யணும். உங்களுடைய இப்ப உயிரிழந்த வீரர்களை பத்தியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். புல்வாமால 40 பேர் இருந்தாங்க, சிஆர்பிஎஃப் தான். அந்த 40 பேர் ஃபேமிலிக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த அரசாங்கம்? அந்த நேரத்துல அரசாங்கம் இவ்வளவு கொடுத்துருப்பாங்க. சிலர் அப்ப எந்தெந்த மாநிலத்துல இருக்கா, எல்லாம் ஒரே மாநிலம் கிடையாது இல்லைங்களா, பல மாநிலம். இப்ப இந்த லெட்டருக்கு ஒரு சில மாநிலங்கள்ல அமல்படுத்தியிருக்காங்க. சரி, இப்ப ஆர்மிக்கு வந்து வீட்டு வரி அது இதெல்லாம் இது தள்ளுபடி பண்றாங்க, எங்களுக்கு தள்ளுபடி பண்ணணும் நாங்களும் கேட்டு. வீட்டு வரி தள்ளுபடி பண்றாங்களா? ஆமா, எங்களுக்கு அதுவும் கிடையாது. புரியுங்களா? அவங்க ஃபேமிலிங்களுக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அது யார் கொடுக்கணும்? மாநிலம் கொடுக்கணும்னு அவங்க விட்டுருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்ப மாநிலம் இதே கொடுக்கலையே, அது எங்க கொடுத்துருக்கு? அதை விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும். யாருக்கும் கிடைக்கவில்லை. கிடைத்திருந்தாலும் ஓரிரு அந்த மாநிலத்தை பொறுத்தவரையிலையும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை பொறுத்தவரையும் கிடைச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவும் கொடுக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை கொடுத்து முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த நேரத்துல என்ன இழப்பீடு சொன்னாங்களோ அதை கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. இப்ப நேத்து கூட அரியலூர் சிவசங்கரன் இறந்து போன வீரருடைய குடும்பத்தினர் வந்திருந்தாங்க. ஆமா, அவங்க குடும்பத்துல இருந்து யாருக்கும் யூனியன் கவர்மெண்ட்ல வேலை எதுவும்லாம் இல்ல. மாநில அரசுல கொடுத்திருக்காங்க. மாநில அரசு கொடுத்திருக்காங்கன்னா சிஎஃப் இறந்தா மட்டும்தான் ஓகே அந்த எக்ஸ்கிரேஷனும் கிடைக்குது, அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஓகே. சோ ரெகுலர் சர்வீஸ் ஒரு 20 வருஷம் பண்ணிட்டு விஆர்எஸ் வரவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. இப்ப அவரு அரியலூர் சிவசங்கரன் குடும்பத்துக்கு தமிழ்நாடு அரசு அந்த அவருடைய மனைவிக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. பட் இறந்தா மட்டும்தான் ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு கிடைக்காது. பல கோரிக்கைகள். முதல் கட்டமா உங்களுக்கு அந்த அரசு சார்பான ஒரு நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை முதல் கோரிக்கை அரசாங்கத்தை போய் சேர வேண்டும். அது நடந்தாலே அதன் மூலமாக பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேச முடியும்னு நினைக்கிறேன். இந்த நேர்காணலும் கூட உரியவர்களின் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் நோக்கம். நிறைய விஷயங்கள் எங்களோடு இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.